வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாப்பி உமன்ஸ் டே வணக்கம். இந்த ஹாப்பி உமன்ஸ் டேயில் ஃபஸ்ட் நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் 4 பேர். அந்த காலத்தில் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், வேலைக்கெலாம் போகல. ஓரளவு படிச்சிருக்காங்க, எஸ்எஸ்எல்சி, அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி. அதனால் வேலைக்கு போகல. கட்டுஞ்சட்டுமாக குடும்பம் நடத்தி எங்கள் 4 பேர் நல்லா படிக்க வச்சு இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். அதனால் அவங்களுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இப்போ வந்து எங்கள் பொண்ணுங்க, எனக்கு பெண்கள் 2 பேர். அவங்க 2 பேரும் வேலைக்கும் போகிறாங்க, நல்ல பொசிஷனில் நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் நான் சொல்ல போகிறதெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னோடய ஏஜ் குரூப்பு, என்னோட அடுத்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களாம் என்னெல்லாம் சாதிச்சிட்ருக்காங்க, என்னையை சுற்றி இருக்கிறவங்க, அதை சொல்லத்தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து முக்கியமாக 2-3 பேரை, எனக்கு நல்லா தெரிஞ்ச 2-3 பேர் உழைச்சவங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் வயசானவங்கெல்லாம், அவங்களும் அவ்வளோ சூப்பராக ஃபேமிலி நடத்தி நல்ல பிள்ளைங்களை நல்ல நிலைமையில கொண்டு வந்து இப்போ அவங்க சும்மாவே இருக்கிறதில்ல, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம யாரும் லேடிஸ் வந்து சும்மா இருக்கக்கூடாது, வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்லாம் இருக்காமல் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஒர்க்கை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எங்கள் பொண்ணு ஒரு சினிமா கூப்பிட்டு போயிருந்தாங்க, தாய்க்கிழவி. அதை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ அந்த காலத்தில் உண்மையிலே எல்லாருமே நல்லா குழந்தைங்களுக்காண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சேர்த்து வச்சுருக்காங்க. படிப்பறிவு இல்லாதவங்ககிட்ட தான் நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும். படித்தா புத்திசாலித்தனம்லாம் இல்லை. ஏன்னா படித்தவங்க தான் புத்திசாலிங்கிறதெல்லாம் சும்மா பொய். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் அவங்களெல்லாம் நிஜமாக ஞாபகப்படுத்திக்கணும். இந்த மகளிர் தினத்தில் அபிநயான்னு ஒரு பொண்ணு, அவங்க எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு. அவங்க அம்மாவும் அப்படி தான் நல்லா இந்த டெல்லியில் ஒரு ஆர்எஸ்எஸ் குரூப்பில் அவங்க இருந்தாங்க. அந்த குரூப்பில் அவங்க வந்து ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு சமைச்சிருவாங்க. எத்தனை பேர் இப்போ திடீர்னு ஒரு 25 பேர் வராங்க, 50 பேர் வராங்கன்னா உடனே கலான்னு அவங்க பேர், அவங்க வந்து டக்குன்னு சமைச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளோ டேலண்ட் அவங்களுக்கு இந்த மகளிர் தினத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக டிகிரிலாம் அவங்க படிக்கலை, அதை நான் சொல்ல வந்தேன். அவங்க அதே நேரத்தில் அவங்க பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு, பொண்ணை நல்லா டிகிரி முடிக்க வச்சு, நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து, பையன் வந்து இப்போ ஃபாரினில் இருக்கார். ஸோ பாருங்கள். அதே மாதிரி இன்னும் நான் வந்து இந்த திருநெல்வேலியில் ஒரு 73 இயர்ஸ் ஓல்டு, அவங்க பேர் வந்து மீனாம்மான்னு சொல்லுவோம். அந்த மேடம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச புத்திசாலித்தனமாக இருந்து அவங்க ஹஸ்பண்டு கடைலாம் வச்சுருந்துருக்காங்க. அதில் அவங்க வர்ற இதை சேர்த்து வச்சு, அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஹஸ்பண்ட்லாம். அப்படியுமே சிறுக சேமித்து வச்சு அவங்க பையங்களை ஃபாரின்லாம் அனுப்பி நல்லா படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பி இப்போ பேத்தி டாக்டருக்கு படிக்கிறாங்க. அந்த பேத்திக்கு அவங்களால முடிஞ்ச சமையலை செஞ்சு கொடுத்து கூட உறுதுணையாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மகளிர் தினத்தில் ஒரு சல்யூட்டு. அப்புறம் யங்ஸ்டர்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ்னால் என்னோடய ஏஜ் குரூப்பு, என்னை விட சின்ன பொண்ணு, அவங்க விமலான்னு பேர். அவங்களும் திருச்சியில் அவங்களும் திருநெல்வேலியில் தான் இருக்காங்க. அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க கொஞ்சம் படிச்சிருந்தாலுமே இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அவங்க ஹஸ்பண்டு வேலை பார்க்குறத சிக்கனம் பிடிச்சி அனாவசிய செலவு பண்ணாமல் பையன் ஐஐடி சென்னையில் வேலை படிக்க வச்சுருக்காங்க நல்லா. இப்போ அவங்க குஜராத்தில் ஒர்க் பண்ணுறான். அதே மாதிரி பொண்ணு வந்து இப்போ டாக்டருக்கு படிச்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபு தான். 2 பேர் வேலை பார்த்தா தான் அதெல்லாம் முடியும்னு சொல்கிறதெல்லாம் இப்போ உண்டு. ஆனால் எங்கள் காலத்தில் என்னை விட சின்ன பொண்ணு. அவங்க டயத்துல எல்லாம் அவங்க வேலைக்கெல்லாம் போகல. ஆனாலும் தூம்னு செலவு பண்ணாமல் பிள்ளைங்க படிப்புக்கு நகைக்கு எல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட்டு கட்டாயம் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அது மாதிரி வேலைக்கு போனால் தான் எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படிலாம் கிடையாது. வேலைக்கு போகாமல் நான் கூட வீட்டில் இருந்தே நல்லா டியூஷன்லாம் எடுத்து இப்போ நாங்கள் மதுரையில் வீடு கட்டி நிம்மதியாக இருக்கோம்னா அப்போ உழைச்ச உழைப்பு, அந்த உழைப்பு சாமி கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் என் 2 பிள்ளைங்களும் நல்லா படிக்க வச்சோம்.
ஸ்காலர்ஷிப்பில் படித்து நல்லா வந்தாங்க. இப்போ நல்ல வேலையில் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் சம்மந்தி அம்மா அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க. அவங்க படிப்பெல்லாம் அவ்வளோ கிடையாது. ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவு பிள்ளைங்கள பெரிய பையனை டாக்டரேட் பண்ண வச்சுட்டாரு எங்கள் மாப்பிள்ளைய. அவங்க டாக்டரேட் பண்ணிட்டாரு. சின்ன பொண்ணு அவங்களுக்கு ஒரு பொண்ணு அது நர்சிங் முடிச்சுட்டு இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வேலையும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொன்னாலே போதும். அதே மாதிரி நிறையா பாட்டிமார்கள்லாம் இப்போவும் அவங்க சுருக்கு பையில் ரூபா வச்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் ஏதாவது ஒரு வேலை 100 நாள் வேலை திட்டத்தில் போய் வேலை பார்த்து கையில் ரூபா வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட்டு. அந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் போய் தனக்குன்னு ஒரு ரூபா வேணும். ஒரு நல்ல வயசான பாட்டிலாம் அங்கே போய் வேலை பார்ப்பாங்க. பார்த்து அவங்க எனக்குன்னு ரூபா வேணும் அப்படின்னு அவங்க வச்சுக்குவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சரியா? ஸோ எல்லா உமன்ஸுகளும் நல்லா படித்தாங்க, வேலைக்கு போகிறாங்க, பெரிய இதில் இருக்காங்க, ஸ்டேட்டஸில் இருக்காங்க உமன்ஸு. அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்ம வாழ்த்து சொல்கிறோம். அவங்களுக்கும் தான் உண்டு. அவங்களும் உழைப்பு இருக்குது. பிஸ்னஸ் உமன் எல்லோரும். இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கும் அவங்கவுங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துட்ருக்கிற அம்மாக்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் இன்றைக்கு நம்ம உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லுவோம். அவங்களாம் நல்லா ஆயுசோட ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும். அவங்கள பார்த்து சின்ன பசங்கள்லாம் நல்லா கற்றுக்கணும். அதுதான். ஏன்னா அனாவசிய செலவு குறைச்சாலே நமக்கு சேவிங்ஸ் தான். அப்படித்தான் நாங்கள் வாழ்க்கையெல்லாம் நடத்திகிட்டு இருந்தோம். அதனால் அதை இப்போ பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸு. பார்க்கலாம். நன்றி. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும்.